இப்போ இந்த கணக்கு என்ன குடுத்துருக்காங்க, மற்றும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கவல்னு ஒருத்தரு ஒரு வேலைய 15 நாள்ல செய்து முடிச்சுருவாரு. அதே சமயத்துல விமல்ங்கிற ஒருத்தருக்கு அவரோட 50% கெப்பாசிட்டி கூட. அதாவது விமலோட திறமை, கமல் திறமைய விட 50% கூட. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இப்ப கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, விமல் அந்த வேலைய தனியா செய்தாருன்னா, எத்தன நாள்ல செய்து முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். இப்ப இந்த கணக்கு எப்படி போடுறது அப்பன்னா, கமலோட கெப்பாசிட்டிய ஒரு நாளைக்கு ரூ. 2ன்னு வச்சுக்கலாம். அப்பன்னா விமல் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 3 இருக்கும். அப்போ கமல் ரூ. 2 சம்பாதிச்சா, விமல் ரூ. 3 சம்பாதிப்பாரு. அடுத்தது கமல் அந்த வேலைய 15 நாள்ல செய்து முடிக்கிறாரு. இங்க அவரோட கெப்பாசிட்டி என்ன? ருபீஸ் 2 பெர் டே. அப்போ 15 நாள்ல செய்து முடிக்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஒர்க் என்ன? ருபீஸ் 30. அதாவது ஒரு நாளைக்கு ரூ. 2 அப்படிங்கிற விகிதத்துல அவர் இந்த வேலையை செய்கிறார் அப்படின்னா, 15 நாள்ல அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு 30 ரூபா வேலை நடந்திருக்கும். அதாவது இதை அந்த வேலையோட மணி வேல்யூ வச்சுக்கலாம். இப்போ கமலோட கெப்பாசிட்டி ரூ. 2. அதே சமயத்துல விமலோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு ரூ. 3. அப்ப என்ன ஆகுது? கமலுக்கு ரூபாய் 2, அதே சமயத்துல விமலுக்கு ரூபாய் 3 பர் டே. ஆக 2 பேரோட டோட்டல் கெப்பாசிட்டியும் ஒரு நாளைக்கு ரூ. 5. இதுதான் அவங்களுடைய டோட்டல் கெப்பாசிட்டி, ருபீஸ் 5 பெர் டே. இப்போ இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா, விமல் மட்டும் செஞ்சா எத்தனை நாள்ல செய்வாரு? இதுதான் கொஸ்டின். இந்த இடத்துல விமலோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு ரூ. 3 அப்படின்னு கண்டுபிடிச்சீங்களா? அதே சமயத்துல அந்த வேலையோட மொத்த அளவு ரூ. 30. ஏன்னா கமல் செய்தாருன்னா 15 நாள் ஆகும். அவரோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு ரூ. 2. அப்ப 15 நாளைக்கு என்ன ஆகும்? ரூ. 30 ஆகும். ஸோ அந்த வேலையோட கெப்பாசிட்டி ரூ. 30ங்கிறப்ப ஒரு நாளைக்கு ரூ. 3 ரேட்ல விமல் அந்த வேலையை முடிச்சாரு அப்படின்னா, இந்த ரூ. 30 வேலையை முடிக்கிறதுக்கு விமலுக்கு 10 நாள் ஆகும். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்தது அவங்க 2 பேரோட ஜாயின்ட் கெப்பாசிட்டி ருபீஸ் 5 பர் டே அப்படின்னு பார்த்தோம். ஸோ கமல் அண்ட் விமல் 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 5 வேலை முடிப்பாங்க. இந்த இடத்துல அந்த வேலையோட அளவு ரூ. 30 டோட்டலா. ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ரூ. 5 வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாள்ல அந்த வேலை முடிஞ்சு போகும். பட் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி, விமல் மட்டும் செஞ்சா எத்தனை நாள்ல செய்வாரு? இதுதான் அவங்க கேள்வி. இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க மற்றும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேலையில 10ல் 7 பங்கு வேலையை நபர் ஏங்கிற ஒருத்தர் 15 நாள்ல முடிச்சிடுறாரு. அடுத்தது மீதி இருக்கிற வேலையை நபர் பிங்கிறவரோட சேர்ந்து 4 நாள்ல முடிச்சிடுறாரு. அதாவது 10ல் 7 பங்கு வேலையை ஏ ஒரு ஆள் 15 நாள்ல செய்து முடிச்சிடுறாரு. மீதி இருக்கிற வேலையை நபர் பியோட சேர்ந்து 4 நாள்ல செய்து முடிக்கிறாரு. அதாவது நபர் ஏ அண்ட் நபர் பி 2 பேரும் அந்த ரிமைனிங் ஒர்க்கை 4 நாள்ல செய்து முடிக்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதில் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செய்தாங்கன்னாக்கா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த கணக்கில் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு இப்போ பார்ப்போம். அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கம்ப்ளீட் பண்ணுறது 10ல் 7 பங்கு வேலையை இதை 15 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் இந்த 15 நாள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இங்கே தேவையில்லை. இது ஒரு எக்ஸஸான ஸ்டேட்மெண்ட்டு தான். இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, 10ல் 7 பங்கு வேலையை ஏ முடிச்சிடுறாரு. மீதி எவ்வளோ இருக்கு? 10ல் 3 பங்கு வேலை. அந்த ரிமைனிங் ஒர்க்கு 10ல் 3 பங்குங்கிறது 30%. இப்போ இந்த 30% வேலையை ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து செய்யும்பொழுது 4 நாளில் முடிச்சிடுறாங்க. ஸோ 30% வேலைக்கு 4 நாள் ஆகுது அப்படின்னா 1% வேலைக்கு எவ்வளோ ஆகும்? 4/30 நாள். அதாவது 30% வேலைக்கு 4 நாள் அப்படின்னா 1% வேலைக்கு 4/30 டேஸ். இதுதான் சரி. 1% வேலைக்கு 4/30 டேஸ் அப்படின்னா 100% வேலைக்கு எவ்வளோ ஆகும்? அப்போது 4/30 × 100. ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே
ஆன்சர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 40/3 டேஸ்னு வரும். இதை கலப்பு பின்னத்தில் எழுதணும்னாக்கா 13 1/3 நாள் அப்படின்னு எழுதுவோம். ஆக இந்த கணக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 40/3 நாள் அல்லது 13 1/3 நாள். ஓகே, இப்போ அடுத்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கில் 102 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அது தொடர்புடைய இந்த 3 எண்களுடைய கூடுதல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதாங்க கணக்கு. இந்த கணக்கு இப்போ எப்படி போடுறதுன்னா, இந்த 102ஓட ஸ்கொயர் ஆல்ரெடி 10,404ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தா 10.2 த ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 104.04. ஏன்னா 10.2 இன்ட்டு 10.2 அப்படின்னு போடுறப்ப இங்கே 2 டெசிமல் பிளேஸ் வருது. ஸோ இங்கே நாம் 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருவோம். அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகுனாக்கா 104.04 அப்படின்னு வரும். இந்த வேல்யூ ஆனது 10.2 த ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ. அதே போல் 1.02 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.0404 அப்படின்னு வரும். இது எப்படின்னா 102ஓட ஸ்கொயர் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ 10,404. இப்போது இங்கே கணக்கில் அவங்க கொடுத்துருக்கிறது 4 டெசிமல். ஸோ இங்கே இந்த இடத்துல நாம் 2 டெசிமல் வேல்யூ கொடுத்தோம்னாக்கா கிடைக்கிற ஆன்சரில் 4 டெசிமல் வேல்யூ வந்துடும். அதாவது 1.02 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னாக்கா நமக்கு 10,404 அப்படிங்கிறதுல 4 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுருவோம். அப்போ இதோட வேல்யூ 1.0404ன்னு வரும். அடுத்தது இந்த நம்பரை பார்க்கும்பொழுது இங்கே மொத்தம் 6 டெசிமல் இருக்குது. அப்போ 6 டெசிமல்னால் அதுக்கு ரூட் நம்பர் எடுத்து அந்த ஸ்கொயரை பார்க்கும்பொழுது அங்கே 3 டெசிமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 0.102 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறப்ப இந்த 102க்கான ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, அது 10,404 அப்படின்னு அப்படியே வரும். ஆனால் இந்த இடத்துல 3 டெசிமல் இருக்கிறதுனால இங்கே நமக்கு 6 டெசிமல் வரும் பெருக்கல்ல. இப்போ ஏற்கனவே இருக்கிறது 5 தான் இருக்குது. ஸோ இன்னொரு டெசிமல் நாம் சேர்த்துப்போம். அது இங்கே 0ன்னு போட்டுப்போம். ஆக 0.102 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.010404ன்னு வரும். ஆக அவங்க கொடுத்துருந்த இந்த 3 வேல்யூவுக்கும் ஸ்கொயர் வேல்யூ எழுதிட்டேன். இப்போது இந்த √104.04 அப்படிங்கிற வேல்யூவில் இந்த 104.04 இருக்கு இல்லைங்களா, இதை மேலையும் கீழே 100ஆல் பெருக்கிடுறோம். ஸோ நியூமரேட்டரில் 10,404 மற்றும் டினாமினேட்டரில் 100ன்னு வரும். இப்போ இந்த 10,404 அப்படிங்கிறது 102 ஸ்கொயர், இந்த 100 அப்படிங்கிறது 10 ஸ்கொயர். ஆக இந்த மொத்த வேல்யூவும் நாம் 102/10 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருவோம். இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 102/10. அதாவது இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது √1.0404 அப்படின்னு இருக்கிறப்ப இந்த 1.0404 இருக்கு இல்லைங்களா, அதை மேலேயும் கீழேயும் 10,000 பெருக்கிறோம். ஏன் 10,000 பெருக்கிறோம்னா இங்கே 4 டெசிமல் இருக்குது. அந்த டெசிமலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக 10,000 பெருக்கிறோம். அப்போது கீழேயும் 10,000 பெருக்கிறோம். ஸோ இப்போ நியூமரேட்டரில் டெசிமல் போயிட்டு 10,404 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் இந்த 10,000 அப்படியே இருக்கும். அடுத்தது இந்த 10,404ஓட ஸ்கொயர் ரூட்டு 102. ஸோ இதை 102 ஸ்கொயர்னு போட்டுப்போம். இந்த 10,000ங்கிறது 100 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 102/100 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றி எழுதுவோம். இந்த இடத்துல இதோட வேல்யூ 102/100ன்னு வந்துடும். அடுத்தது இந்த நம்பர், இதில் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 10⁶ பெருக்கிறோம். அதாவது 10 லட்சத்தால் பெருக்கிறோம். அப்போது இங்கே 6 சைஃபர் இருக்கிறதுனால தட் இஸ் 10⁶ அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லைங்களா 10 லட்சத்தை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 டெசிமல் கிளியர் ஆகிடும். ஸோ
10,404 டிவைடட் பை 10,00,000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நாம் இதில் நியூமரேட்டரில் 102 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் டினாமினேட்டரில் 1000 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவோம். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கு அடிபட்டு போகும். அப்போ நமக்கு ஆன்சர் 102/1000ன்னு கிடைக்கும். இப்போது அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிற இந்த 3 வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் வேல்யூவை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேல்யூலாம் 102/10, அடுத்து 102/100, அடுத்து 102/1000ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூலாம் இங்கே நாம் போட்டு கூட்டும் பொழுது டினாமினேட்டரில் இந்த 1000த்தை நாம் எல்சிஎமாக வச்சுக்கிறோம். அப்போ நியூமரேட்டரில் இங்கே 102 × 100, இங்கே 102 × 10, இங்கே 102ன்னு வரும். இது எல்லாத்தையும் நாம் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இங்கே நியூமரேட்டரில் 1200 ப்ளஸ் 1020 ப்ளஸ் 102ன்னு வரும். டினாமினேட்டரில் 1000 தான் இருக்கும். ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனில் இங்கே நியூமரேட்டரில் 11,332 அப்படின்னும் டினாமினேட்டரில் 1000ன்னு வரும். இதோட வேல்யூ 11.322. தேர்ஃபோர் இந்த கணக்கான ஆன்சர் 11.322. இதுதான் இந்த கணக்கான ஆன்சர்.